ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் வச்சு ஃப்ரை பண்ணுங்க சொல்லித்தரேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சம் உளுந்து வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும், தேவையான உப்பு மட்டும்தான். இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப இதுக்கு எண்ணெய் தேவை கிடையாது. இது தாளிக்கிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை டைரெக்டாக சேர்த்துடலாம். கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டு போதும். வெண்டைக்காய் சேர்க்கலாம். லேசாக கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அடி கனமான ஒரு கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசான கடாய்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். எப்பயுமே கொஞ்சம் திக்கான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பொறுமையாக வேகும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு சேர்க்குறேன். இது அப்படியே ஸ்லோவிலேயே மூடி போட்டு வேக வைக்கணும். வெண்டைக்காய் பொரி தானே உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறவங்களுக்காக நான் இந்த பதிவு போடல. நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக போடுறேன், தெரியாதவங்களுக்காக போடுறேன். இதில் தண்ணி நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். இந்த வெண்டைக்காய் அப்படியே ஸ்லோவிலே மூடி வச்சுட்டிங்கனாலே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட அவ்வளோ வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வெண்டைக்காய்ன்றது ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. தனி மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான சால்ட்டு, தூளுப்பு கட்டி போட்டுறாதீங்க. தூளுப்பு, எண்ணெயும் உங்களுக்கு பெருசாக அது செலவாகலை. 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது